கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எஸ்ரா 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததினால் அவன் கேட்டவைகளையெல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்தான் என்று வாசிக்கிறோம். இந்த கர்த்தருடைய கரம் யார் மேல் இருந்ததென்றால் தேறின வேதபாரகனாய் இருந்த எஸ்ராவின் மேல் இருந்தது. ஏனென்றால் இந்த எஸ்ரா கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் அவன் தன் இருதயத்தை பக்குவப்படுத்தியிருந்தான் என்று 10ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, நாம் கர்த்தருடைய வார்த்தைகளிலே தேறினவர்களாய், அதை ஆராய்கிறவர்களாய், அதை உபதேசிக்கிறவர்களாய், அதை கை கொள்ளுகிறவர்களாய் இருக்கும் பொழுது நாம் எவைகளை தேவனிடத்திலே கேட்கிறோமோ அவைகளை நாம் பெற்றுக்கொள்வோம். நாம் கர்த்தரிடத்திலே எந்த ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்வதற்கும் கர்த்தருடைய வார்த்தைகளை கொண்டு அவருடைய சமூகத்திலே நாம் பிரவேசிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஆகவேதான் ஏற்ற காலத்திலே நான் உங்களை உயர்த்தும்படி பலத்த கரத்திற்குள் அடங்கியிருங்கள் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே நாம் இருப்போமானால் கர்த்தருடைய கரம் நிச்சயமாகவே நம்மை நேர்த்தியாய் நடத்தும். நாம் எந்த பாதையிலே பயணிக்கிறோமோ அந்த சூழ்நிலைகளிலே நம்மை இக்கரையிலிருந்து அக்கறையிலே கொண்டு சேர்க்க அவர் போதுமானவராகவே இருக்கிறார். இந்த எலியாவை குறித்து நாம் பார்க்குமானால் எலியாவின் மேலே தேவ கரம் இருந்தது. ஆகவேதான் ஆகாபுக்கு ரதம் இருந்தால் கூட அந்த ரதத்திற்கு முன்பதாக ஓடும் அளவிற்கு அவனுக்கு பலனை தந்தது கர்த்தருடைய கரம். ஆகவே நம்முடைய சத்துருக்களுக்கு முன்பதாக நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறவர், நம்முடைய தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறவர். அப்படிப்பட்டவருடைய கரம் நம்ம மேலே இருக்குமானால் நாம் என்னென்ன காரியங்களை தெய்வ சமூகத்திலே வைக்கிறோமோ வாஞ்சிக்கிறோமோ அதை நமக்கு அவர் தர அவர் போதுமானவராகவே இருக்கிறார். கர்த்தருடைய கரத்தை குறித்து யாத்ராகமம் 15ஆம் அதிகாரத்திலே நாம் பார்ப்போமானால் 6ஆம் வசனத்திலே கர்த்தாவே உம்முடைய வலது கரம் சிறந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அவருடைய பலத்த கரம், ஓங்கிய புயம் இஸ்ரவேல் ஜனங்களின் மத்தியிலே எப்படிப்பட்ட கிரியைகளையெல்லாம் வெளிப்படுத்தினது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இங்கு கர்த்தருடைய கரம் பராக்கிரமம் செய்கிறது. கர்த்தாவே உம்முடைய வலது கரத்தை நீட்டினீர் என்றெல்லாம் சொல்கிறார். 16ஆம் வசனத்திலே அங்கு கர்த்தருடைய புயத்தின் மகத்துவத்தினால் கல்லை போல அசைவற்றிருப்பார்கள் என்று வாசிக்கிறோம். தேவ செயலை சத்துரு காணும் பொழுது கல்லை போல அசைவற்றிருப்பான். அவனால் ஒன்றும் செய்ய முடியாது. ஏனென்றால் தேவக்கரம் அத்தனை வல்லமை உள்ளது என்று சத்துருவுக்கு தெரியும். ஆகவே அந்த தேவக்கரம் நம்மை நடத்துமானால் நிச்சயமாகவே நம்மை தேவன் எதற்காக அவருடைய கரத்தை கொண்டு நம்மை பாதுகாக்கிறாரோ அதை நிச்சயமாகவே செய்து முடிப்பார். ரதம் இருந்தால் ஒரு நாளும் அக்கறையிலே போய் சேர முடியாது. நமக்கு ரதம் தேவையில்லை. கர்த்தருடைய கரம் இருந்தால் போதும். தேவ கரம் நம்மோடு கூட இருந்தால் நாம் நாடின துறைமுகத்திலே அவர் நம்மை கொண்டு போய் சேர்க்க அவர் போதுமானவராகவே இருக்கிறார். ஆகவே தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய நினைத்ததை தடை செய்வதற்கு ஒருவனாலும் முடியாது. ஆகவே நம்மை சூழ்நிலையின் மத்தியிலே சத்ருவின் கையிலே நம்மை விட்டுக்கூடாத தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தரோ இவனை அவன் கையில் விடுவதில்லை என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்கிறார். ஆகவே கர்த்தருடைய கரம் நம்ம மேலே இருக்க வேண்டுமென்றால் நாம் கர்த்தருடைய வார்த்தையிலே நாம் தேறினவர்களாய் இருக்க வேண்டும். அவைகளை ஆராய்கிறவர்களாய், அதன்படி செய்கிறவர்களாய், அந்த கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் நாம் மற்றவர்களுக்கு எடுத்துரைக்கிறவர்களாய் இருக்கும் பொழுது நம்மை நிச்சயமாகவே கர்த்தருடைய கரம் தாங்கும். நாம் எதை நாம் தெய்வ சமூகத்திலே கேட்கிறோமோ அதை ராஜாதி ராஜாவாகிய தேவன் நமக்கு தந்து நம்மை மேன்மைப்படுத்த, நம்மை உயர்த்த அவர் போதுமானவராகவே இருக்கிறார். ஆமேன். ஜெபம். பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்தில் வருகிறேன். கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததினால் அவன் கேட்டவைகளையெல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்தான் என்ற வேத வார்த்தையின்படி கர்த்தாவே உம்முடைய திவ்ய கரம் எங்கள் சிரசின் மேலே இருக்கட்டும். நீதிமானுடைய சிரசின் மேலே ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதம் தங்கும் என்ற வேத வார்த்தையின்படி கர்த்தாவே உம்முடைய கரம் எங்கள் மேலே இருந்து எங்களுக்கான ஆசீர்வாதங்களை தந்து நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.